ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு வீடியோலே பியூட்டி தமிழ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான ட்ரை கிரேப்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் கேர் வீடியோ தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் இதை இன்டேக்காக எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. நிறைய பேர் இது ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இந்த ட்ரை கிரேப்ஸ் நம்ம ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் உள்ள விங்கிள்ஸ் ப்ராப்ளம்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு 100% நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே நெத்திலெலாம் சுருக்கம் விழுது, இந்த கண்ணுக்கு பக்கத்துலாம் சுருக்கம் விழுந்து சின்ன வயசுலேயே இளமை தொற்ற மாதிரி ரொம்ப வயதான தொற்ற மாதிரி ஆயிடுது. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டாக இந்த சொல்யூஷன் சீரம் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் நைட்டே நான் இந்த மாதிரி உலர் திராட்சை அதாவது ட்ரை கிரேப்ஸை நான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் நைட்டு ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 4 ஹவர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஊற வைக்கணும். ஸோ 1 டம்ளர் தண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். 1 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு அதை அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். அதை அரைக்கும் போது நமக்கு நிறைய தண்ணி தேவைப்படாது. ஸோ ஒரு தடவை நீங்கள் ஒரு கிரைண்ட் பண்ணி அரைச்சிட்டு அந்த தண்ணியை நீங்கள் இன்டேக்காக 1/2 டம்ளர் குடிச்சிடணும். ஸோ 1/2 டம்ளர் குடிச்சிட்டு மீதியை நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடணும். அரைச்சதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டு அதாவது ட்ரை கிரேப்ஸை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அந்த பேஸ்ட்டை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ நான் அதை இன்டேக்காக குடித்ததெல்லாம் வீடியோவில் காமிக்கலை. ஸோ ரொம்ப லென்த்தாக போனால் உங்களுக்கும் போர் அடிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபுல்லாக காமிக்கலை. ஸோ பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் காமிச்சிருக்கேன். இதை நல்லா ஃபில்டர் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பாதாம் பால் மாதிரியே இருக்கும். இந்த தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதோட சக்கையை கூட தூக்கி போடாதீங்க, சாப்பிட்ருங்க. அப்படி இல்லைன்னா அது கூட ரவையை மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இப்போது ட்ரை கிரேப்ஸ் வாட்டர் கூட நம்ம 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த வாட்டர் கூட மிக்ஸ் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு கடலை மாவு 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் கடலை மாவு எடுத்துக்கலாம், இல்லைன்னா மில்க் பவுடர் இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா மைசூர் டால் பவுடர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தென் நெக்ஸ்ட்டு டேபிள் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த ரோஸ் வாட்டர் வேணாமல் எடுத்துக்கலாம். பட் டேபிள் ரோஸில் செஞ்ச ரோஸ் வாட்டர் நம்ம ஸ்கின்னை இன்னுமே ரொம்ப பளபளன்னு கொண்டு வரதுக்கும் ஒயிட் ஆக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தென் விட்டமின் இ கேப்சூல்ஸ் எடுத்துக்கிறேன். விட்டமின் இ கேப்சூல்ஸ் இல்லாதவங்க கேரட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ கேரட் ஆயில் தான் ஆட் பண்ண போகிறேன். விட்டமின் இ கேப்சூல்ஸ் இருந்தால் இதுவும் 2 கேப்சூல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஸ்கின்னை நல்ல ஒரு மாய்ஸ்சராக வச்சுக்கும். ஸோ நான் கேரட் ஆயில் 2 ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு ஈக்குவலாக நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆயில் கொஞ்சம் மிக்ஸ் ஆக லேட் ஆகும். ஸோ அதனால கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் 1 டீஸ்பூன் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன். இது மார்க்கெட்டில் கிடைக்கிற ஆலோவேரா ஜெல் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம நேச்சுரலான ஆலோவேரா யூஸ் பண்ணலாமா அப்படின்னா அது யூஸ் பண்ணலாம், பட் சீக்கிரம் அதுக்கு கெட்டு போயிடும். ஸோ அதனால நேச்சுரல் ஆலோவேரா இல்லாமல் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணோம்னா கொஞ்ச நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இதை கண்டிப்பாக நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணிக்கணும். வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னா 3 டேஸில் கெட்டு போயிடும். ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இந்த சீரமை எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நைட் டைமில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நீங்கள் டே டைமில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு பாதாம் பால் மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே நல்லா ஸ்வீட்டாகவும் நல்லா இருக்குது. 5 மினிட்ஸ்க்கு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணிடலாம். இது அப்ளை பண்ண உடனே உங்கள் ஃபேஸ் ஒரு நல்ல மில்கி ஃபேஸாக நல்ல ஒரு சைனிங்காக இருக்கும். இது ஸ்கின் ஒயிட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஏஜிங், இந்த விங்கிள்ஸ் ப்ராப்ளம், அதெல்லாம் அந்த முகத்தில் உள்ள சுருக்கங்கள் அதெல்லாம் போக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ மெயினாக நிறைய பேருக்கு இந்த கண்ணுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல சுருக்கங்கள் வரும். ஸோ இந்த இடத்துல சுருக்கங்கள் வரும். அதிகமாக இந்த இப்படி பண்ணும்போது இந்த இடத்துல சுருக்கம் வரும். ஸோ இந்த சர்க்கிளில் நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ நீங்கள் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா இதை வச்சு கொஞ்சம் லைட்டாக கூட மசாஜ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதை கண்டினியூஸாக நம்ம ட்ரை பண்ணிட்டு வரும்போது நம்மளோட ரொம்பவே இளமையாக வச்சுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.